இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னால இந்த ஒரு மாசத்துல என்னை காப்பாற்றி விட்டதே இவ தான், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு இங்க முன்னாடி இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டேன். ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் அம்மா வந்து என்னை சரி பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க இந்த மலையனூர். குறைகளை கொட்டுறதுக்கு மட்டும்தான் அம்மாவை தேடிட்டு வருவேன். என் கஷ்டத்தை நான் சொல்லிட்டு போயிடுவேன். வழி அவ எனக்கு காட்டிடுவா. நான் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை அம்மா வழி நடத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. நான் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவங்க எங்கள் அம்மா. நம்ம நினச்சாலே கண்ணீர் தான் வரும். எப்படி ஐயா அம்மா கஞ்சூலியா கப்பரையா டிவைன் தமிழ் நேயர்களுக்கு எனது வணக்கம். அடையார் குழந்தை அங்காள பரமேஸ்வரி அருள் ஆலயத்தின் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள் வாக்கம்மா ரேணுகா தேவி. சுவாமியுடைய பெயர் வந்து பெரியாண்டவர் சுவாமி. இந்த கோவிலில் வந்து ருத்ர வாராகியம்மன், ஈசான கால பைரவர், மகாமாரியம்மன், சப்தகன்னிகள், முனீஸ்வரன், நாககன்னியம்மன் போன்ற பரிவார தெய்வங்களோட இந்த கோவில் வந்து ஒரு அழகான விசரணமாக ஆலயமாக விளங்குகிறது. நம்ம அம்மனுடைய அம்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 கரங்களோட சிம்ம வாகனத்தில் அமர்ந்து கொண்டு மேற்கு திசை நோக்கி விளங்குகிற வனமாக அம்பாள் வந்து வீற்றிருக்கிறாள். இது வந்து எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம். மதுரையில மீனாட்சி அம்மன் எப்படி ஆட்சியோ அது மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய அம்மன் வந்து ஆட்சி. இந்த கோயிலுக்கு வந்து குழந்தை வரம் கேட்டு வந்தவங்களுக்கு குழந்தை வரம் இல்லை அப்படின்னு போனதே கிடையாது. யாரெல்லாம் குழந்தை வரம் கேட்டு வந்தாங்களோ, திருமணம் வரம் கேட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்குது. அந்த வகையில இந்த அம்மன் பெயர்ல வந்து 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து தத்து கொடுத்துருக்குறாங்க. அது காரணமாக தான் இந்த அம்மன் பேரே வந்து குழந்தை அங்காள பரமேஸ்வரி. ரொம்ப விசேஷமான தெய்வம். நான் இங்க வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கேன். என் பையனுக்கு வந்து கேன்சர் இருந்து குழந்தையிலேருந்தே ஒரு 4.5 வயசுலேருந்தே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனப்போ அங்கெல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்ததுலேருந்து நான் என் பையனுக்கு பார்த்துட்டு இவங்களையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ என் பையன் நல்லா இருக்கான். இங்கே வர்றது என் பையனும் நல்லா இருக்கான், ஹெல்த்தியாக இருக்கான். இப்போ அவனுக்கு 15 வயசு ஆகுது. அவன் ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கான், பெட்டராக இருக்குது. பட் என் ஃபேமிலியில் நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும். குறைகளை கொட்டுறதுக்கு மட்டும்தான் அம்மாவை தேடிட்டு வருவேன். என் கஷ்டத்தை நான் சொல்லிட்டு போயிடுவேன். வழி அவ எனக்கு காட்டிடுவா. நான் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை அம்மா வழி நடத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அங்காளம்மா மேலே பாரத்தை போட்டுட்டு நான் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு என் குறையெல்லாம் தீர்த்துக்கிட்டு நான் வீட்டுக்கு நிம்மதியாக தான் போகிறேன். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குன்னா வாங்க, வந்து அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டு உங்கள் குறைய தீர்த்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போங்க. எங்கள் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை நான் அப்போது எதேச்சியாக யூடியூப்பில் இந்த அம்மாவை பற்றி இந்த கோயிலை பற்றி பார்க்குறப்ப தான் எங்கள் பொண்ணுக்கு உடனே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்.
இந்த அம்மா இங்கே நல்ல வாக்கு சொல்கிறாங்க, நீ போய் உன் கஷ்டத்தை அதேமாரி என் பொண்ணுக்கு இந்த கஷ்டம் தீர்ந்துருக்கு, இன்னும் இன்னும் இருக்கிற கஷ்டமும் தீரணும்னு இந்த அம்மாக்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் இருந்துச்சு. மாற்றம் இருக்குது, ஆ. நல்லாவே இருக்குது மாற்றம். அதனால தான் நான் இன்னைக்கு வரணுன்னே தோணலை. ஆனால் வேறு வழி போகிறவங்க நான் இந்த வழி வந்து இந்த அம்மாவை பார்க்கணுன்னு இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு. எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க. நான் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவங்க இந்த அம்மா. ஆமாம், நினச்சாலே கண்ணீர் தான் வரும். உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எங்கள் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு அழுக தான் வரும். என் குறையெல்லாம் அந்த அம்மா கிட்ட சொல்லி நான் அழும்போது எனக்கு நிறைய குறை தீர்ந்துருக்கு. அதனால எனக்கு மேலே மேலே அந்த அம்மாவை பார்க்கணுன்னு தான் தோணும். என் பையனுக்காண்டி ஃபஸ்ட்டு நான் இங்கே வர ஆரம்பித்தேன். என் அம்மா வந்து எனக்கு எல்லாமே நல்லதான் பண்ணுறாங்க. குழந்தை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். அந்த நேரத்தில் இங்கே கொண்டு வந்து பார்த்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நல்லா இருக்கான், நல்லா படிக்கிறான், வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமையே இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா கிட்ட அருள் வாக்கு வந்து கேட்டேன், ரேணுகா தேவி கிட்ட. அவங்க சொன்னாங்க, ஒரு 7 வாரம் எலுமிச்சை மாலை போடுங்க, 7ஆவது வாரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னாங்க. அதே மாதிரி நடந்தது. ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, புத்திர பாக்கியம் கிடையாது உங்கள் பொண்ணுக்கு, மாப்பிள்ளை வீட்டில் சொல்லாதீங்கன்னாங்க. அது மனசாட்சி கொடுத்தனாலும் கல்யாணம் நடந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை நம்பி வந்தேன் நான். ஆனால் அந்த வருஷமே பெண் குழந்தை பிறந்தது. இந்த அம்மா புத்திர கனின்னு கொடுப்பாங்க ரேணுகா தேவி. அதை வாங்கினோமா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்காதவங்க வந்து இங்கே பிறக்கலைன்ற இதே கிடையாது இங்கே. அதனால் அதே மாதிரி என் தம்பி பையனுக்கும் கல்யாணம் நடக்காமல் ரொம்ப நாள் இருந்தது. இதே கோயிலுக்கு வந்து தான் வேணும். அதே ரேணுகா தேவி அம்மா தான் சொன்னாங்க, 7 வாரம் அதே மாலையை போடுங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னாங்க. 7ஆவது வாரம் கல்யாணம் நடந்துச்சு. நீங்க வந்து பல பேருக்கு அருள் வாக்கு சொல்றீங்க. என்ன இந்த அம்மா தான் ஒரு வாட்டி கை பிடிச்சி தூக்கி விட்டா இந்த சூழ்நிலை? நிறைய முறை, அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னால இந்த ஒரு மாசத்துல என்னை காப்பாத்தி விட்டதே இவ தான், வேற யாரும் கிடையாது. இந்த மாசத்துல எனக்கு 2 சர்ஜரி, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, என்னன்னு சூழ்நிலை தெரியாத கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி படுத்த படுக்கை ஆகிட்டேன். வீசிங் நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு எதுக்கும் கவலைப்படாத, நீ என்ன நம்பி இருக்கிற, என்னை மீறி தான் உன்ட்டு எதுவாக இருந்தாலும் வரணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அது சொல்லி அது வந்து என் மேலே அந்த நெருப்பு விழுந்துடுச்சு. அப்போலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், எனக்கு அந்த உடம்பு வந்து கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அந்த மூச்சு வாங்கதான் நின்றுது, எனக்கு நல்ல உடம்பு தேறி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் நான் வந்து இந்த அடையாருக்கு வந்து 13 வருஷம் ஆகுது. நான் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நான் வந்து ஏதோ பிடிச்சிட்டு இருந்தது சொல்லி எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. கடைசியில் பார்த்தா பேய் பிடிச்சிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. முடியாத அளவுக்கு தான் என்னை தூக்கின்னு வந்து இங்கே போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா ரேணுகா அம்மா வந்து என்னை இங்கேயே வச்சு 3 மாதம் அதை கொஞ்சம் நல்லா ஆக்கி, அதுக்கப்புறம் என் வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு அதுக்கப்புறம் புரிய வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு வருஷத்துலேயும் ஒரு ப்ராப்ளம் வரும். எனக்கு வீட்டு வாடகைங்களுக்கு போனேன்னா அங்கேயும் எதனா யாருனா பண்ணிவிடுவாங்க. என்னை எல்லாமே அந்தமாரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் அதெல்லாம் பார்த்து அம்மாவை வந்து சொல்லுவேன். அவங்களும் எனக்கு எல்லா பிரச்சனைன்னு கேட்டு எனக்கு தீர்த்து வைப்பாங்க. 13 வருஷமாக இருக்கேன். என்னை இன்னமும் நல்லா பார்த்துக்கிறாங்க. வந்தால் என்னம்மா எப்படி இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா, அவ்வளோதான். அவங்க என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. நீங்களும் நம்பி வாங்க, இந்த கோவிலை அம்மாவை நம்பி வாங்க, கண்டிப்பாக எந்த குறையும் இல்லாமல் அவங்க தீர்த்து வைப்பாங்க. எந்த தருணம் அம்மா தான் நம்மளை காப்பாத்துனதுன்னு இருக்கும்ல? நிறைய டைம் எனக்கு நான் அம்மாவை வேண்டி என்னை கைவிட்டதே கிடையாது. அதனால எனக்கு எப்பவும் நான் அந்த கடவுளை நினைக்காம இருக்கவே மாட்டேன். இங்கே உள்ள சிவனையும் எனக்கு குலதெய்வமும் அங்காளம்மா தான், எனக்கு குலதெய்வமும் இந்த பெரியாண்டவர் தான். அதனால எல்லா தெய்வமும் இங்கே இருக்கிறதால எனக்கு இங்கே வரணும்னு தோணும். அதனால எனக்கு இங்கே வரணும்னு தோணும். ஆனால் இங்கே எல்லாமே நல்லா நடக்கும். எனக்கு நினச்சாலே எனக்கு என் உடம்பே சிலிர்க்கும் இங்கே வரணும்னு நினச்சாலே. நீங்கள் என்னை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நமக்கு ஒரு தைரியம் கொடுத்துச்சுன்னும் போது மனசு நம்ம விட்டு போயிட்டோம், நமக்கு யாருமே இல்லை. இப்போ நம்ம சுற்றி இருக்கவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, டாக்டர்ஸாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற போது கடவுள் தான் நமக்கு வழி. நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் குழந்தை எனக்கு, இல்லைன்னா அது நீங்களே எடுத்துக்கோங்க, குழந்தையோட சேர்த்து எங்களையும் கொடுத்துட்றோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டோம். என் பையன் வளர்ந்து அதுக்கப்புறம் நான் நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சேன். எப்படி அனுபவிச்சுன்னா, என் பையன் நல்லாயிட்டு வரும்போது என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவனுக்கு க்யூர் பண்ணிட்டு வரும்போது என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவரை தவற விட்டுட்டு ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போவும் அம்மா தான் என்னன்னாங்க, அந்த உயிருக்கு அவ்வளோதான் ஜீவன், இந்த உயிரை காப்பாற்றி கொடுத்த எனக்கு அந்த உயிரை காப்பாற்றி கொடுக்க எனக்கு தெரியாதா, இந்த உயிரோட ஜீவன் அவ்வளோதான், உனக்கு தாலி கொடி போயிட்டாலும் தொப்பில் கொடியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதை வச்சு உன் வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு என்னை மறுபடியும் வழி நடத்திட்டு வந்தது அந்த அம்மா தான். அமாவாசைக்கு வருவேன்.
அந்த ஒரு கஷ்டம், ஒரு மனசில் ஒரு துன்பம் இருந்தாலும், ஒரு மன கஷ்டம் இருந்தாலும், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் வருவேன். வந்து அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அம்மா குறி கேட்டுட்டு போவேன். நீ என்னை வழி நடத்திக்கிட்டு போ, உனக்கு எல்லாமே கை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னே ஆர்டின்னு ஒரு பேட்டி கொடுத்தாங்கள்ல, அது என் பொண்ணு தான், என் பேரன் தான் அந்த கேன்சர் பேஷண்ட்டு. அவங்க கேட்டாங்க, எந்த தருணத்தில் நீ தெய்வத்தை நம்பினேன்னுட்டு. இந்த இடத்துல வந்த அப்போ என் பேரனுக்கு தெய்வந்தான் துணைன்னு வந்த அப்போ இங்கே தான் வந்து உருண்டு பரண்டு அழுந்தேனா. என் குழந்தைக்கு உயிர் பெற்ற கொடுமா, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய அது பாதுகாப்பாக கொடுமான்னு வேண்டிக்கிட்டு போனேன். அவங்க கொடுத்த திருநீர், அம்மா கொடுத்த ஒரு பழத்தை என் பொண்ணு கையில் கொடுத்து, இது மடியிலே வச்சுக்க, இந்த திருநூரை மட்டும் உன் பிள்ளைக்கு நெத்தியில் விடு, முடிஞ்சா இதை உள்ளுக்கு கலந்து கொடுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போய் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு கொடுத்தேன். அந்த மாதிரிலாம் நான் கடந்து இந்த ஓடியாந்து இவங்கக்கிட்ட தான் வந்து என் பிள்ளைய காப்பாற்றி கொடு, என் பிள்ளைய காப்பாற்றி கொடு என்னட்டு மடிப்பிச்சை கேட்டுக்கின்னு போவேன் நான். இப்போது வாரம் 3 வருஷம் என் பிள்ளை ஆஸ்பத்திரியில் 3 வருஷம் பேபி ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அந்த ஆஸ்பத்திரி தான் நாங்கள் குடும்பமே நடத்தி என் குழந்தைய உயிர் காப்பாற்றிக்கிட்டு வந்தோம். கோயில் ஆஸ்பத்திரின்னு தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் வாழ்ந்தோம். பிள்ளைய காப்பாற்றி கொடுத்துட்டா இன்றைக்கி என் பிள்ளை நல்ல மாதிரி இருக்கான். இன்னொரு விஷயம், இப்போ நம்பிக்கை அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்பாதவங்களும் இருப்பான். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து அதை தெரிய வச்ச சம்பவம் நடந்திருக்கா? நிறைய பேருக்கு. யாராச்சும் ஒருத்தர் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அதாவது வந்து முதல்ல எனக்கு ஒரு ஃபாதிரியார் பழக்கம். பாதிரியார் அவர் கிறிஸ்டின். அவரு வந்து என்ன விஷயம்னு சொன்னா, அவரும் இறை நம்பிக்கை உடையவர் தான். அவருக்கும் பேய்கள் பிசாசுகள் நம்பிக்கை இருக்கு, நம்மளுக்கும் இறை நம்பிக்கை இருக்கு, பேய் பிசாசு நம்பிக்கை இருக்கு. என் கோயிலுக்கு வருவாரு, நல்லா சாப்பிடுவாரு, நாங்க 2 பேரும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பர்கள்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த சாமி ஆடுறதை நம்ப மாட்டார். அது மாந்திரிகம் பண்றதெல்லாம் ஒரு சும்மா அந்த மாதிரி ஒரு எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர். விளையாட்டாவே சில நண்பர்கள் பேசுவாங்க, விளையாட்டாதான் சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன், இந்த அம்மனுக்கு பிடிக்காத சில விஷயங்களை யாராவது செய்தாங்கன்னா இங்க இருக்கிற மரங்களுக்கு கூட கோபம் வரும். கண்டிப்பா அப்படின்னு அவர் நம்பலை. அது எப்படி நீ சும்மா சொன்னா தேங்காய் விழுந்துருமா, தண்டிச்சிருமா சாமி அப்படின்னு பேசிட்டே இருந்தாரு. அவரு கையில சமூக தட்டு வச்சிருந்தாரு, தேங்காய் தம்மால்னு விழுந்துட்டு. அப்பயும் அவர் நம்பலை. தற்செயலா நடந்தது, ஏன் தற்செயல தேங்காய் விழாதானாரு. அப்படி உண்மையிலுமே நீ சொல்ற மாதிரினா இன்னொரு வாட்டி ஒழுட்டா அப்ப நான் நம்புறேன்னாரு. சொல்லி வாய முள்ள இன்னொரு தேங்காய் அதே இடத்துல விழுந்துருச்சு. ஆனாலும் அதை வந்து அவர் வந்து எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நம்பலை. அது தேங்காய் காஞ்சி போன தேங்காய் இது இல்லைங்க, காஞ்சி தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, இது பச்சை தேங்காய் நல்லா பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏதோ அணில் கடிச்சிருக்கோம். அதே மாதிரி அவரு மனசை தேர்த்திக்கிறாரு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது இங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அம்பாளுடையது. எந்த தருணத்துல அம்மா உங்க கூட இருந்ததா நீங்க நினைக்கிறீங்க? எந்த தருணம்னே சொல்ல முடியாது, எல்லா தருணத்துலயும் என் கூட தான் இருக்காங்க. எல்லாம் நான் வேண்டது எல்லாமே நடந்திருக்குது. எல்லா தருணத்துலயும் அவங்க எங்க கூட தான் இருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு வந்து கேட்டா கூட அடுத்த கணம் சரியாயிடும். அது இது நம்பிக்கை வச்சு இங்க வந்து கும்பிடணும். அதே மாதிரி அந்த அம்மா அருள் வாக்கிய நம்பிக்கை வச்சு கேட்கணும். அவங்க சொல்றதும் இவங்க சொல்றதும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. இந்த முகம் சாஷாத் உள்ள இருக்கால, அந்த அம்பாலும் இவ்வளவு ஒண்ணுன்னே தோணும் எனக்கு. இந்த உருவத்தை நீங்க பாக்குறதும் அந்த உருவத்தை பாக்குறதும் அப்படியே ஒரே மாதிரிதான் இருக்கும். மனசு வந்து நம்ம தெய்வம் இருக்கு, தெய்வம் வந்து கல்லா இருந்தாலும் உருவமா இருந்தாலும் மனுஷன் மேல சிலையா இருந்தா கூட சரி, நம்ம தெய்வம் இருக்கு, நம்ம தெய்வத்தை நம்பி வரீங்க, வந்து உங்க குறைய சொல்றீங்க, மனசார இது தெய்வம் இருக்குன்னு நீங்க நம்பி வந்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும். உடனே பலன் கிடைக்காது. நீங்க ஒரு தெய்வத்தை பார்க்க போனீங்கன்னா தெய்வம் நம்ம பார்த்துட்டோம், நம்ம பார்த்ததும் வந்துட்டோம், உடனே நம்ம பலனை தூக்கி கொடுக்காது. 10 தடவை நீங்க வந்தாதான் அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை இருந்து வந்தீங்கன்னா அந்த தெய்வம் கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து நீங்க வரலன்னா கூட உங்களை வழி நடத்திக்கிட்டே போவாங்க. சுவாமி வந்து தெற்கு நோக்கி இருக்கிறாரு. சிவஸ்தலங்கள் வந்து எங்கேயுமே தெற்கு திசை நோக்கி இருக்காது, இங்கே தெற்கு திசை நோக்கி இருக்குது. பொதுவாகவே பெரியாண்டவருக்கு கோவில் இருக்காது. இந்த அம்பாள் எல்லாமே கூரைக்குள்ள இருக்கிறாங்க. அக்னி தெய்வம் அப்படின்றதுனால வந்து கோபுரம் இல்லாம கூரைக்குள்ள வந்து இருக்கிறது வந்து இன்னொரு சிறப்பு. இந்த கோவில் அமாவாசை வழிபாடு அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். எல்லா மக்களும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனையில வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அமாவாசை அன்னைக்கு வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இங்க மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய ஊஞ்சல் சேவை தரிசனம் பண்ணி சூழினி துர்கா மிளகாய் வற்றல் ஹோமத்துல கலந்துக்கிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வீடு எதுவும் தெளிச்சாங்கன்னா எப்பேற்பட்ட பில்லி சூனியமா இருந்தாலும் அது விலகிடும். கடன் சுமையா இருந்தாலும் தீர்ந்துடும். தொழில் வந்து கண்டிப்பா முன்னேற்றம் அடையும். நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகும். இந்த கோவில்ல வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை
அமாவாசை அன்னைக்கு அருள்வாக்கு நடைபெறுகிறது. வெள்ளி மற்றும் செவ்வாயில வந்து மாலை 4 மணிக்கு அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது. அமாவாசை அன்னைக்கு காலையில 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அமாவாசை அன்னைக்கு சிறப்பு அன்னதானமும் சிறப்பு ஊஞ்சல் சேவையும் நடைபெறுகிறது.